வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நல்ல தினத்திலே தொண்டின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவதற்கு அனுமதி தந்த யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயிலை சார்ந்த பேராசிரியர் முருகானந்த வேலையா அவர்களுக்கும், அறங்காவலர் குழுவினருக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், தொண்டுள்ளம் படைத்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மே 12 ஆகிய இன்று செவிலியர் தினம். இந்த ஒரு நல்ல நாள் மிக சிறப்பான தொண்டு படைத்த ஒருவருடைய நாளாக இருக்கிறது. பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஒரு நல்ல செல்வ செழிப்பில் பிறந்தவர். ஆனால் அந்த செல்வ செழிப்பை எல்லாம் விட்டுவிட்டு இந்த செவிலியராக தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட பணி இது என்று தன் ஆயுள் முழுவதையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த வியாதி படைத்தவர்களையும் மிகச் சிறப்பான கவனித்து அளிக்கப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அம்மையாரின் பிறந்த நாள் இது. விளக்கேற்றிய மங்கை என்கிற ஒரு அரிய பட்டத்தையும் அவங்களுக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அவரின் பிறந்த நாளில் தொண்டு தொண்டு என்று சொல்லுகிறோமா, என்ன அது? வாழ்க்கையை 3 விதமாக பிரிச்சுக்கலாம். எப்படி எப்படி பார்க்கலாம்? அவனா வென்று வாழ்தல், ஒருவரோட போட்டி போட்டு அந்த போட்டியில நாம் ஜெயிக்கிறது. அது புறத்தே இருக்கிற பொருள்ல போட்டி போட்டு யார் அதிகமா பொருள் வச்சிருக்காங்களோ, உன்னை விட நான் உயர்வு, உன்னை நான் வென்றிருக்கிறேன் பொருளாதாரத்தில் அப்படின்னு காமிக்கிறது பொருள். அடுத்தது புகழின் உச்சம், உன்னை விட நான் சிறப்பு என்று தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்ளுகிற புகழ். அதுலயும் வென்றெல்லாம் பணம் பட தேவரோட புகழ் படைத்தவர்கள் என்ற வெல்லுதல் இருக்கு. செல்வாக்கு, எனக்கு எவ்வளவு பேரு தெரியும், அப்படியே எனக்கு எவ்வளவு அதிகமா தெரியும் என்பதை வைத்து செல்வாக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு செல்வாக்கு படைத்தவர்கள், நான் உன்னை விட அதிகமா இருக்கிறது, இதுவும் வென்று வாழ்தல்ல வருது. 4வது புலனின்பத்தில் நான் என்னென்ன பொருள்களை தூய்த்திருக்கிறேன், என்னென்ன அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை விட நான் சிறப்பு, இது வெல்லுதல்னு சொல்லலாம், வென்று வாழ்தல் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இது சிறப்பானா சிறப்பு தான். ஏதோ ஒரு ரூபத்துல மற்றவங்களோட சிறப்பா இருக்கிறமே, சிறப்பு தான். ஆனால் இது சரியான வாழ்க்கையா, அடையாளம் காணக்கூடிய வாழ்க்கையா அப்படின்னா பெரியவங்க சொல்றாங்க இல்ல, அது இல்ல அப்படின்னு. சரி, அடுத்தது எப்படி வாழ்றது? வகுத்து வாழ்தல். எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு கோட்பாடு, தான் இயற்கை சமுதாயம் என்கிற முக்கோணத்தில் இணைந்து வாழ்வதற்கு நான் எப்படி என்னை தகமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத வகுத்து கொள்றது. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்கிறது வரைக்கும் என்ன தொழில் செய்யறோம், இதுதான் செய்யறேன், இந்த மாதிரி தான் செய்யறேன், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இது நடக்க போகுது, வகுத்த வழி வாழ்தல். இது வென்று வாழ்தலை விட
கொஞ்சம் கூடுதலானது, சிறப்பானது. மூன்றாவது வாழ்க்கை தான் சொல்றாங்க இட்டு வாழ்தல். பிறருக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அது தப்பா போயிடும். நம்ம திருவிழாக்கள் வச்சாங்களே பண்ட ஈகை, பண்டங்களை ஈகை ஆக்குவது. அது என்னத்துக்கு ஈகை ஆக்கணும்? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எல்லாம் உழவு தொழிலிருந்து தான் வந்திருக்கு. முதல் மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி என்றால் உழவு தொழில் தான். அப்படி வந்த பொழுது தனக்கு என்னென்னலாம் உதவி இருக்கு? சூரியன் உதவி இருக்கு, சூரியனுக்கு நன்றி. மண் உதவி இருக்கு, மண்ணுக்கு நன்றி. நீருக்கு நன்றி, நெருப்புக்கு நன்றி. அப்ப 5 பௌதிகத்தையும் மனிதன் வணங்குதல் அப்படிங்கிறத விட இணங்கி இருத்தல்னு சொல்லலாம். நாம் போய் சூரியனுக்கும் மண்ணுக்கும் காத்துக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் ஏதாவது திருப்பி செய்ய முடியுமா? கைமாறு கருதாமல் பெய்யுதே மழை, அதுக்கு நான் போய் என்ன பண்ண முடியும்? இப்ப இயற்கை அல்லது கொடையாக நமக்கு கிடைக்குது. எதுக்கு இது? உயிர்கள் வாழ்வதற்கு அது அவ்வளவும் அருளுது. அதுக்கு போய் நாம் திருப்பி செய்யணுமே. அப்ப அதுக்கு போய் திருப்பி ஒண்ணும் வேண்டியதில்லை, அது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த விவசாயம் பண்ணவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அந்த தாளை அறுத்தா வேற இருந்து ஒரு கைப்பிடி பிடிச்சு அறுப்பாங்க, மண்ணு வளம் கெட்டு போக கூடாது அப்படின்னு. அந்த தாளை ஒரு கை ஒரு 1/2 அடி விட்டுதான் அறுப்பாங்க. மேலே இருக்கிற தாளுக்கும் கதிருக்கும் இடைப்பட்டது தாள். அந்த தாள் உழைத்த மாட்டுக்கு சொந்தம் அப்படிம்பாங்க. மூன்றாவது மனிதனுக்கு உழைத்ததுக்கு தானியத்தை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்த போதிலும் தன் உழைப்புக்கு மிகுதியாக இருப்பதை பிறருக்கு அளிப்பது, பண்டங்களை ஈகையாக்குவதுன்னு வச்சாங்க. இப்ப இட்டு வாழ்தல் அப்படின்னா ஈகை. நான் கொடுத்தேன்னா வாங்குறவங்க ஒருத்தருங்க இருக்கிறவங்களும் ஆயிடும். இப்ப கொடுக்கறது வாங்குறது இல்லாத, இறைவா என்னுடைய உழைப்புக்கு போதுமானவற்றை நீ தந்திருக்கிறாய், அதிகமாக விளைந்தது உன்னுடைய நீ கொடுத்த மழையினாலும் மண்ணாலும் நீராலும் எல்லா விதத்திலும் நீ உதவி இருக்கிறாய், எனக்கு இது போதும். உபரியாக இருப்பதை இறைவனிடம் கொடுத்து விடுவது. யாருக்கு இது பயன்படும்? சமுதாயத்துக்கு பயன்படும். யாருக்கு? உயிரினங்களுக்கும் பயன்படும். சக மனிதனுக்கு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இததான் அறநெறி, அற வாழ்க்கை. பண்டங்களை ஈகையாக்குவது, அதை அறங்காவலர்கள், அறத்தை காப்பாற்றுவர்கள், தர்மகர்த்தாக்கள் அதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப இத எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு தகுதியானவங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இன்றைய உலகம் அப்படியா போயிட்டு இருக்கு. நம் முன்னோர்கள் இந்த இட்டு வாழ்தலை நான் கொடுக்கிறேன் இல்லை, என் வழியாக அது வழங்கப்படுகிறது. அப்ப நான் இந்த சமுதாயத்திலிருந்து வளத்தை எடுத்துக்கொள்கிறேன், திருப்பி தர்றது கடமை உணர்வு. இது அதையும் தாண்டியது. நன்றி உணர்வு இன்னும் கொஞ்சம் தாண்டி, என்னால் எது எதெல்லாம் முடியுமோ அதை இந்த சமுதாயத்திற்கு நான் தருகிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்துணை வளங்களையும், இயற்கையில் உள்ள அத்துணை வளங்களையும் நான் துய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நன்றி பாராட்டி செய்யற செயல்கள் எதுவா இருந்தாலும் தொண்டுக்கு கீழே வருது. பிரதிபலன் கருதாமல் செய்கிற எச்செயலும் அது தொண்டு கீழே தான் வருது. அப்படி எத்தனை விதமா சொல்லலாம். ஐயோ, தொண்டுங்கிறது பெரிய வார்த்தை அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொடுப்பது என்பது நன்கொடையை பற்றியது அல்ல. கொடுப்பது என்பது பொருளை பற்றி, மற்றவங்களுக்கு இந்த கோவில் கட்டுறேன், அது கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன் என்பது நன்கொடையை பற்றியது அல்ல. நீ கொடுப்பது என்பது பொருளை பற்றியது அல்ல. அது ஒரு மாற்றத்தை மக்களிடம் உருவாக்கக்கூடியது. முன்னாடிதான் கதை சொல்லியிருப்பாங்க.
இறைவன்கிட்ட வேண்டிட்டாங்க, இடைக்கிடை தங்கம் தர்றோம் அல்லது இது தரேன்னு சொன்னாங்க. அது கொடுக்க முடியல. கடைசியா தன் தாலியில் இருக்க அந்த தன் தாலி கொடியில் இருக்கிற தங்கத்தை கழட்டி வச்சோன்னா எடை சரியாச்சு அப்படிம்பாங்க. எது கொடுக்குறாங்கல்ல, அதனுடைய அளவீடுக்கு தகுந்த மாதிரி மதிப்பு மாறும். ராஜராஜ சோழன் அந்த கோவில் கட்டும் பொழுது ஒரு அம்மையார் தினம் மோர் கொடுப்பாங்களாம். சிற்றுளியில் வேலை செய்யறவங்களுக்கு மற்றவங்களுக்கு மோர் கொடுப்பாங்களே. அதை அவன் பெருமையாக அந்த கல்வெட்டில் பொறித்திருக்கிறான் என்பது தகவல். நினைச்சு பாருங்களேன், ஒரு சிறு அம்மையார் தன்கிட்ட என்ன இருக்கோ அது அன்போடு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. அது கொடுப்பதனால் ஒருவரும் ஏழையா போயிடுறதில்லை. கொடுக்க கொடுக்க அந்த மாற்றத்தை மக்களிடம் உருவாக்கக்கூடியது. இவங்களால இது கொடுக்க முடியும் பொழுது நான் இந்த நிலையில் இருக்கிறேனே, அதை நான் கொடுக்கிறேன். அப்ப இந்த உயர்ந்த குணத்தை உருவாக்குறதெல்லாம் தொண்டின் கீழ் வருகிறது. நம்ம தலைவர் எஸ்கே ஐயா சாதாரணமா இருக்கும் பொழுது ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அவர் இவரை பார்த்து எந்திரிச்சு நின்று வணக்கம் போட்டிருக்கார். இவருக்கு அது பெருமையா இருக்கு, நம்மளை பார்த்து வணங்குறாங்க அப்படின்னு. ஒரு சில நாட்களில் இவருக்கு திருப்பி தோணுது, அல்லது இவர் வளர்ந்த பின்னாடி அது திருப்பி தோணுது, நமக்கு அந்த அளிக்கப்பட்ட மரியாதையை என்னன்னு சொல்றது, எனக்கான மரியாதை இல்லை, அந்த மனிதனுடைய பெருமை அது. எவ்வளவு உயர்ந்த இடத்திலும் கீழே இருந்தவங்களை பார்த்து மதிக்கிற குணம் இருக்கே அப்படின்னு புரிஞ்ச பொழுது இவரும் தன்னை மாற்றிக்கொண்டு யார் வந்தாலும் தன்னை நோக்கி வருவவர்களே எந்திரிச்சுன்னு வணக்கம் போடுவாராம். இது தொண்டு தானே. யாரோ ஒருத்தர் செய்த சிறு செயல் இந்த சமுதாயத்து மாற்றத்திற்கான வித்து அப்படின்னு வரும் பொழுதெல்லாம் அது தொண்டா மாறி இருக்கு. தொண்டும் இறை உணர்வு. எனக்கு இறை உணர்வு வரலைங்க, நான் கடவுளை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல, அப்ப தொண்டுக்கு வாங்குங்க. அப்ப தொண்டும் இறை உணர்வும் உள்ள இடத்துல ரெண்டு ஈக்குவலா வைக்கிறாங்க. இறை உணர்வு பெற்ற ஞானியரும் தொண்டு உள்ளம் படைத்தவர்கள் அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தொண்டு உள்ளம் படைத்த இடத்தில் பயமோ அறியாமையோ இருக்காது. அப்ப அறிவின் முதிர்ச்சி இருக்கும், தெளிவான திடமான மனோ சிந்தனை இருக்கும். இத ஒரு இடத்துல குங்கண சித்தருக்கும் வாசுகி அம்மையாருக்கும் ஒரு சாப்பாடு கேட்டோன்னு 3 சத்தத்துல வந்துடணும். அதுக்கு முன்னாடி அவர் சத்தம் போட்டு ஒரு கொக்கை சுட்டுட்டு வந்துட்டார். அந்த அம்மா 3 சத்தத்துக்கு வரலின்னு உடனே திரும்புறாரு அவரு. அந்த அம்மா நெல்லு குங்கணரேன்னு சொல்லி சாப்பாடு போடுறாங்க. உத்து பாக்குறாரு. கொக்கண்டு நினைத்தீரோ கங்கணரே அப்படின்னு சொல்றாங்க. இவரு மகா ஞானி. ஆனா அந்த கொக்கு சுட்டது இந்த அம்மாவுக்கு எப்படியோ ஒரு ஞானத்தின் வழியாக கிடைச்சிருக்கு. இது சாதாரண மனுஷி இல்லை. அப்ப இந்த வித்தை எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டா, அது ஒரு கறிக்கடை வச்சிருக்கவரை காட்டி கொடுக்குது. அவர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. அவர் ஒரு வித்தையும் தெரியாது, ஒரு ஞானமும் பெற மாட்டாங்க. கறி வெட்டுறாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அம்மா அப்பா பார்ப்பாங்க. இவர் எப்படி ஞானியா இருக்க முடியும் என்ற கேள்வி கொங்கண சித்தருக்கு வந்தது. அவரை திருப்பி 3 நாள் பார்த்த பிற்பாடுதான் சொல்றாங்க, தொண்டு என்பது தாய் தகப்பனை, பார்வையற்ற தாய் தகப்பனை அவர் எப்படி கவனிச்சுக்கிட்டார். 2வது வெட்டப்போர் ஆடா இருந்தாலும் அந்த காலையில வரைக்கும் அதுக்கு ஒரு தெய்வத்துக்கு பண்ணுகிற சிறுசி போலவே பண்றார். வெட்டிய கறியை யாருக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அளிக்கிறார். இது அத்தனையும் இறைவா இந்த வேலையை எனக்காக வைத்திருக்கிறாய், இது உனக்கு சமர்ப்பணம், இந்த வேலையில வச்சிருக்கிற, அது வேணான்னா எனக்கு வேற வேலை மாத்தி, இதை அர்ப்பணிப்புணர்வோடு நீ செய்யறதாகவே நான் நினைச்சு செய்யறேங்கிறாங்க. நினைச்சு பாருங்க. ஏன்னா அவர் எனக்காக கிடா ஆட்டை வெட்டல, கறி சமைக்கல, ஒரு சின்ன பீஸ் எடுக்கல. ஆனா தாய் தகப்பனும் வெட்டப்பட்ட ஆட்டுக்கும் அவர் காட்டிய கருணை அளப்பரியதாக. தன் கடமை உணர்வில் எவன் இருக்கிறானோ
அவனுக்கு பயம் இருக்காது. அந்த இடத்துல தொண்டு இருக்கிற இடத்துல இறை உணர்வு இயல்பாக கூடி வரும் என்கிறத சொல்றாங்க. மக்களுக்காகவே அதிகம் செயல்படுபவர்கள் உலகில் அதிமகிழ்ச்சியாக உள்ளனர். உலகத்திலே யார் பில்கேட்ஸா மகிழ்ச்சியா இருக்கிறது? இல்லவே இல்லை. மக்களுக்காக, ஐயோ நான் எனக்காக இல்லை, மக்களுக்கு நான் செய்யறேன் எந்த உணர்வோடு இருக்க யாரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதுலே அவங்கதான். அவங்ககிட்ட பொருள் இருக்குனுங்க அவசியம் இல்லை, அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கதான் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலையும் சமூகம் நமக்கு கொடுக்குது. அப்படி பாருங்கள், உண்மையாலும் வாழ்ந்து முடிந்தவர்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்களை பேரச் சொல்லுன்னா திருவள்ளுவர், இன்னும் சொல்ல போனா இயேசுபிரான், நபிகள், ஆதிசங்கரர், ராமானுஜன், மத்வர், வியாசர். ஏன் இந்த பேர் சொல்றோம்? நீ எத்தனை தலைமுறை வரும்னு தெரியாது, அத்துணை தலைமுறைக்கும் வாழ்க்கையில் ஒரு நடைமுறையை அந்த காலத்திற்கு ஏற்றவாறு சொல்லிட்டு போயிருக்காங்களே. அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? மகிழ்ச்சியா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எந்த ஒண்ணு தெரியாத ஒண்ணு இல்லை, அத்தனையும் அறிந்தவர்களாக, ஆனால் ஒன்றும் இல்லாதவர்களாக. அந்த எல்லாத்தையும் துறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. தொண்டுள்ளம் படைத்தவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் என்கிற ஒரு தகவலையும் நமக்கு கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க வெடிக்கிற வேண்டுகோள், ஒவ்வொரு நாளையும் மேலும் எளிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். தொண்டு என்பது என் கௌரவத்தை காமிக்கிறதுல, இந்த கோவிலுக்கு விளக்க போட்டு சுத்தி பேர் எழுதுறதில்லை, மணியை கட்டிட்டு அதுல பேர் எழுதுறதில்லை. இன்னும் எளிமையாக, இறைவா நீ என்னை கொடுத்திருக்கிறாய், என்ன காரியத்திற்காக நீ இங்கே அளித்திருக்கிறாயோ அக்காரியத்தை நான் மேலும் சிறப்பாக செய்வேன். இதுக்கு எனக்கு எளிய நடைமுறையே போதும். தன்னை மேலும் நேற்று இருந்ததை விட இன்று மேலும் தன்னை எளிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இது தொண்டுக்கு ஒரு சிறந்தா இருக்கு. ஏன்னா எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், நம்ம ஆழியார்ல இருந்து எஸ்கேஎம் ஐயாவும் புலவன் ஐயாவும் இந்த அமிர்தானந்தமாயி அவங்களுடைய அமைப்புக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு பரிமாறினவங்க மிகப்பெரிய சிமெண்ட் கம்பெனியோட மனைவி. அவர்கள் உணவு பரிமாறுனது அவங்கதான். நிச்சயமா அவங்க இடத்துலக்கு அவங்களுக்கு பரிமாறுவதற்கு, அவங்களுக்கு வேலை செய்வதற்கு 100 பேர் காத்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சு, மேலும் எளிமையாக, அந்த எளிமைக்கு வர வர அவங்களுடைய மரியாதை கூடுதே ஒழிய குறைபடைவதில்லை. அப்ப நம்மளையும் அப்படி மாத்திக்கலாமே. தொண்டு என்பது மேலும் நம்ம எளிமையா மாத்திக்கலாமே. என்ன இருந்தாலும் அது நம்ம மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதே மாதிரி ஒருவருடைய பெருமை மற்றும் உயர்வு என்பது என்ன கொண்டிருக்கிறார், என்ன பொருள் வச்சிருக்கார், அவர் ஆடி கார் வச்சிருக்கிறாரா, மிகப்பெரிய பங்களா வச்சிருக்கிறாரா என்பது பற்றியது அல்ல. அது இன்னும் கொஞ்ச நேரம் மயக்கமா தெரியும். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. பல கோடிகளை வைத்திருந்தவர்கள் முன்னாடி இருந்த ஒரு 100 ஆண்டு போச்சுன்னா அது தெரியாது. அது அவர் எதை மற்றவர்களுக்கு முழு மனதுடன் அர்ப்பணிக்கிறார் என்பதை பொருட்டே அமையும். எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி, முழு மனசோட அது எண்ணத்தை கொடுக்குறாங்க. பிறருடைய பெருமைக்காக தன்னை அந்த இடத்துல ஒரு சபையில் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்காக கொடுப்பதல்ல, முழு மனதுடன் என்ன கொடுத்தாலும் சரி அது பொருட்டே அமையும். அன்னை தெரசா ஒரு முறை, எங்களுக்கு இயலாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்காக ஏதாவது அருளுங்கள்னு கை நீட்டுறாங்க. அந்த பணக்காரர் கைகள்ல எச்சில துப்பிடுறார், காரி துப்பிட்டார். இந்த அம்மா மிக பெருந்தன்மையோடு சொன்னாங்க, எனக்கானதை கொடுத்துட்டீங்க, அவர்களுக்கானதை கொடுங்கன்னு மறுபடியும் கை நீட்டுறாங்க. தன் உடையில தொடச்சுக்கிட்டு துளி கூட வருத்தம் இல்லாமல். எப்படி நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு செய்யறதுனால இந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சிரு போது நான் நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு உயர்ந்து நிற்கிறாங்க?
பிறருக்காகவே தன்னால தன்னை முழுமையாக எந்த விதமான இது இல்லாத முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க பாருங்க. அதை பொருட்டே அமையும். இந்த இடத்துல நம்ம மகரிஷியை நினைச்சு பாருங்க. எத்தனை கஷ்டம் வாழ்க்கையில. அவர் எங்கேயுமே அந்த வாழ்க்கை கஷ்டத்தை சொல்லல. நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன், இந்த உலக சமுதாய சேவா சங்க அமைப்பிற்கு நான் இத்தனை கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லல. பிறர் எழுதி கேள்விப்பட்டிருக்கோம், பிறர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அத்துணை துயரங்களை தாங்கி இருக்கிறார். ஆனால் யாருக்கு இனி வருகிற இந்த மக்கள் சமூகம் நன்றாக இருக்கட்டும் என்கிற பொருட்டு, அதன் பொருட்டு அவர் வடிவமைச்சிருக்காங்க. இது எளிமையா நடக்கல, சும்மா நடக்கல. தன் வாழ்நாள் முழுவதும் சிந்திச்சத ஒரு 4 அகத்தாய்வுக்குள்ள, ஒரு பிரம்மஞானத்திற்குள் முழுமையாக தந்துட்டு போயிருக்கார். எல்லோரும் சீடர்களை உருவாக்குவாங்க. ஒரு குருமார்களை உருவாக்கிய ஒரு ஞானி வேதாத்ரி மகரிஷி தான். அவங்க தான். அப்ப எல்லாத்தையும் முழுசா அர்ப்பணிச்சதுல அவர் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறாங்க. அதுபோல இருக்கிற வரிசையில உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள், இந்திய சுதந்திரத்துக்காக வாழ்ந்த மகாத்மா காந்தி, தன்னை சுட்டவனை கூட ஹே ராம் அவர்களை மன்னித்து விடுங்கள். எப்படி இருக்கு பாருங்க. கோபமே உங்களுக்கு எல்லாம் வராதா? மாற்றி இருக்கிறாங்க. நல்ல சிந்தனை. பாரதியார் விடுதலையின் பொருட்டு பாடிய பாரதி, அப்படி எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்தை நமக்காக அவருடைய முழு தொண்டின் காரணமாக தான் மாத்திருக்காங்க. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் ஏராளமான பேர், அவர்கள் பேர் நிலைப்பதில்லை. ஹிட்லர், ருசோ, முசோலினி எல்லாம் எடுத்து பாருங்களேன். சரித்திரம் அவங்களை வச்சுக்கல. எப்படி அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர்களையும், எப்படி வாழ்ந்தால் அந்த சமூகம் நன்றாக வாழும் என்பதற்கு இப்படிப்பட்ட மனிதனையும் இயற்கை கொடையாக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு தர்ம சிந்தனை நடவடிக்கைகளுமே நம்மை விரிந்த மனதிற்கு, அதாவது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் படிக்கட்டுகள் ஆகும். நாம் அதைதான் மனவளக்கலையிலிருந்து எடுத்துட்டு போறோம். தர்ம சிந்தனை என்பது அவர்களுக்கு பொருள் கூட வேண்டியதில்லை. ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும் நினைச்சு பாருங்க. கைமாறு கருதாமல் பெய்கிற மழை யாருக்காக பெய்யுது? மண்ணில் புதைந்து பொன் போல் வெளியும் தானியங்கள் வயிற்றுக்குள்ள போட்டா உணவாயிடுது. அதே மண்ணுல புதைச்சிங்கன்னா, வயிற்றுல புதைச்சா சத்தா மாறுது, மண்ணுல புதைச்சா பொன் போல பன்மடங்கு விளையும் தானியங்கள். விதையொன்று தன்னை நூறாக்கி பிறருக்கு உணவாகுது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு, பிற உயிர்களுக்கு உணவாயிடுது. அது யாருக்கு இந்த லைஃப் சைக்கிளை சொல்லி கொடுக்குறாங்க? அதுவே பட்டு மழையை வாங்கி தக்க காலத்தில் பூத்து காற்றடிக்கிற காலத்துல இந்த பாலினேஷன் நடத்தி மீண்டும் விதையாக மாறி, இதெல்லாம் யாருடைய வேலை நமக்கு தெரியாது. ஆனாலும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதே போல சுவாசத்திற்கு தேவையான உயிர்காற்றை ஃபில்டர் பண்ணி நீ இவ்வளவு கெடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பொல்யூஷன் விட்டீங்கன்னா 3 நாள்ல உலகத்தில் இருக்க ஆக்சிஜன் அத்தனையும் ஃபேக்டரிகளோ, நம்ம வாங்கும் நம்ம ஓட்டிக்கு கொண்டிருக்க வாகனங்களோ 3 நாள்ல ஆக்சிஜனை தீத்துரும். ஆனா மீண்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குதே நல்ல மரங்களை தந்தது. மரங்கள் எதற்காக இந்த பாடுபடணும்? அனைத்து உயிர்களுக்கும் உள்ளிருந்து இயங்கும் சேவகனாகிய உயிர் என்கிற ஒன்று யாருக்கு தெரியும்? உயிர் இருக்குது போச்சுங்கிறமே. அண்ட முழுவதும் இருந்தாலும் உயிருக்குள் சுற்றோட்டமாக இயங்கி அனைத்து உயிர்களும் இயக்கி கொண்டிருக்கிறதை யாருடைய ஏற்பாடு? அது மனிதன் பயன்படுத்துகிற அத்தனையும், உங்க செல்போன்ல இருந்து ராக்கெட்ல வைக்கிற தகடுகள் முதற்கொண்டு 6000 டிகிரி செல்சியஸ்ல உருகாதுன்னு சொல்ற அத்தனையும் டங்ஸ்டன் எல்லை முதற்கொண்டு மண்ணுதான் நமக்கு வழங்கியிருக்கு. மிகப்பெரிய கொடை அது. அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. நினைச்சு பாருங்க. கேட்டுக்கொள்ளாமலே துப்புரவு செய்யும் சிறு உயிர்கள், இந்த பாக்டீரியா, வைரஸ்ன்னு சொல்றமே, அது இல்லைன்னா அந்த கழிவுகளை யாரு சுத்தம் செய்யறது?
இறைவன் அப்படி ஒரு தகவமைப்பினை உலகுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அப்படி வருகிற இந்த உலகத்தில் உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் களையும் நண்பர்கள், தெரிஞ்சவங்க மட்டுமல்ல. ஏதோ விபத்து நடந்து போச்சு, ஓடோடி வந்து தூக்கி கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்களே, பழகினா மட்டும் நண்பர்கள் இல்லை, எங்கேயோ வந்து உதவுறாங்களே, அப்பேற்பட்ட நல்ல சமூகம். அதே போல எத்துன்பத்தையும் தான் தாங்கி குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தாய். ஒரு தாய், ரெண்டு தாய் இல்லை, உலகத்தில் இருக்க அத்துணை தாய் உள்ளங்களும் தொண்டு உள்ளங்களே தான். ஒரு எல்லை கட்டி தான் குடும்பம் என்கிற எல்லை கட்டி வாழ்கிறதுல தொண்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தொண்டின் கீழ் வந்தாலும் இந்த சமூகம் இப்பொழுதோ பிற்காலத்தோ நல்ல உயர்வுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்கிற அத்துணை செயல்களும் தொண்டுலதான் நமக்கு வரும். தொண்டு எப்ப நமக்கு வரும்? நம்மை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்படைச்சிடணும். சாத்தியமா? ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க, விஞ்ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க, தலைவர்கள், எத்தனையோ மத தலைவர்கள், தேசிய தலைவர்கள், எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. நாம் சொல்றது முழுவதுமாக அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒண்ணுக்கு ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், இறைவா உன் செயலை நான் இப்பொழுது செய்கிறேன், உன்னிடத்தில் இருந்து கொண்டு நான் நடக்கிறேன் நினைச்சு பாருங்களேன். அப்படி ஒப்படைச்சு பழக 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 இந்த தொண்டு நமக்கு கூடிக்கொண்டே வரும். எதையும் நம்ம இழக்க போறதில்லை. நீங்க கொடுக்க கொடுக்க அது ஆழ விருட்சமா மாறி நிற்கும். அது புற வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அக வாழ்க்கையிலும் சரி. இன்னைக்கு உலகம் முழுவதும் அன்னை தெரசாவுக்கு கிளைகள் இருக்கு, விவேகானந்தருக்கு கிளைகள் இருக்கு. அவரால் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போக முடியல. ஆனா அவருடைய சிந்தனைகள் உள்வாங்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருக்கான கிளைகள் இருக்கு. நினைச்சு பாருங்க, வாழும் காலத்தில் மட்டுமல்ல, இறந்த பின்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மளால இந்த வாழ்க்கையில பெரிய பெரிய செயல்களை நம்மால் செய்ய முடியாது, உண்மைதான். மிகப்பெரிய அரிய பெரிய காரியங்கள்லாம் அவங்களாலதான் முடியும். ஞானிகளும் மகான்களாலும் தலைவர்களாலும் விஞ்ஞானிகளாலும் மட்டும் முடியும். ரைட், எடுத்துக்கலாம். ஆனால் சிறிய செயல்களை மிகப்பெரிய அன்புடன் நம்மால் செய்ய முடியும். ஒரு ஆட்டுக்கு துன்பம் இருக்குது, ஒரு நோய்வாய்ப்பட்ட மிருகத்தை கூட்டு போறாங்களே, ஒரு பூனை எலக்ட்ரிக் வயர்ல சிக்கிட்டு போய் காப்பாத்துறாங்களே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்த குழந்தையை ஒரு கண்ணாடி பொழுதுல காப்பாத்தினாங்களே, எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அந்த ட்ரெயின் அடிச்சா நாமளும் போயிடுவோம், ஆனா அதற்குள் நம்மால் காப்பாற்ற முடியும். இறைவன் நமக்கு துணையாக இருப்பான். அந்த அதீத நம்பிக்கை இருக்கே, அதுதான் சரியானது. வள்ளுவர் இதை ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்றார். நாம் சொல்ற அறநெறி மட்டுமல்ல, ஒப்புரவு அறிதல். எது ஒப்புரவு, எதெல்லாம் ஒப்புரவு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். வாழ்க்கை பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் பொருளுக்கே ஓடுறவன் எல்லாம் செத்தவங்கிறார். ஒத்ததறிவான், நம்ம போன்றதான் மற்றவங்களும். அடுத்தவங்களுக்கு வர்ற துன்பத்தை தன் துன்பம் போல் ஏற்று இயன்றவரை, மகிழ்ச்சி கூட உங்களை எழுந்து போக சொல்ல, உங்களால அந்த இடத்துல நீங்க தான் முடியும், வேற யாரும் இல்லை. அப்ப நீங்க தான் செஞ்சாகணும். அப்போ அந்த மாதிரி பிறருக்கு படும் துன்பத்தை தன் துன்பமாக பார்த்து என்ன முடியுமோ உங்களை கெடுத்துக்காக செய்யறது எல்லாம் தொண்டின் கீழே தான் வரும். நம்ம மகிழ்ச்சி கூட இந்த பாடல்ல ஆதி என்னும் பரம்பொருள்ங்கிற பாட்டுல, நீதி நெறி உணர் மாந்தராகி, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து. எப்ப இந்த வாழை எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்க, பொருளாதாரத்துல எவ்வளவு இருக்க, எந்த சூழல் இருக்கு, எந்த நாட்டுல இருக்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இடத்துல ஆற்ற முடியும். ஐயோ தொண்டுக்குன்னு நான் விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டு இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறதா தொண்டுக்கு ஒரு சிறந்த இதை சொல்லலாம். அது வேலை. ஒரு கோவில் திருப்பணி நடக்குது, 3 பேர் அதே வேலையை செய்யறாங்க. முதலாளி கல்லு மண்ணு சுமந்துட்டு போறான் கேட்கறாங்க, எப்ப என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு.
பார்த்தா தெரியலையா, வெயிலான வெயில்ல நான் பிழைப்பு நடத்துவதற்காக, கூலிக்காக வேலை செய்யறேன். இது வேலையில இருக்கு. பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக, அல்லது என்னோட குடும்பத்தை நடத்துவதற்காக கல்லு மண்ணை சுமக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வேலை. ரெண்டாவது வர்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளே கோவில் திருப்பணி நடக்கிறது, எனக்கு பொருள் தேவையா இருக்கு. அப்ப அவங்க தேவையை நான் பூர்த்தி செய்வதற்காக இறை திருப்பணியில் இருக்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் உயர்ந்த குணமா சொல்லலாம். இந்த வென்று வாழ்தல் என்பதை தாண்டி வகுத்து வாழ்தல், எனக்கு இதான் முடியும், இந்த பிரகாரம் வாங்கிக்கிறேன், வகுத்து வாழ்தல்ல கொண்டு வரலாம். மூன்றாவது எட்டு வாழ்தல், அடுத்த வர்றான், அதே வெயில், அதே கல்லு மண்ணுதான் சுமந்துட்டு வரான், நான் முகத்துல பொலிவா இருக்கு, சந்தோஷமா ஆட்ட பாட்டத்தோட கொண்டு வர்றான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இறை திருப்பணியில் எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறதுன்னா அவனுக்கு அதே சம்பளம். ஆனா முதல்ல இருக்கவனுக்கு அதே சம்பளம், முகம் அவனுக்கு பசி கொடுமை அது இதுதான் தெரியுது ஒழிய, இந்த மூணாவது வந்தவனுக்கு இது இறை திருப்பணி, இறைவன் எனக்கு பங்களித்திருக்கிறான், இறை திருப்பணியில் பங்கு கிடைத்திருக்கு, மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு செய்யறான். ஒரே வேலைய இதுதான் மூணாவது நிக்கிற மனோநிலை தொண்டு எனப்படுகிறது. அப்ப நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எத்தனையோ விதத்துல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊரை தூய்மை செய்யலாம். நான் போய் நிக்க வேண்டியதில்லை. யாரோ போறவங்களுக்கு பொருளை கொடுத்தோ, அவங்களுக்கு ஆலோசனை வழங்கியோ, இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது நம்ம நாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படி சிந்தித்தவர்கள் தான் மேல்நிலையில இருக்காங்க. முடிஞ்சா ரத்த தானம் பண்ணலாம், கண் தான முகாம் பண்ணலாம், உடலை தானம், இறந்த பின்னாடி இந்த உடலை தானம் பண்ணலாம். இயற்கை சீற்றங்களின் போது நாமும் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வது. சுனாமி வந்தது, எத்தனையோ நல்லுள்ளங்களை பத்தி மோசமானு நினைச்ச பசங்கள் எல்லாம் நல்ல உள்ளம் இருக்கு. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இடுப்பளவுல நீர்ல நின்றுகிட்டு, அம்மா எங்க குழந்தைகள் பால் இல்லாம இருப்பாங்க, மத்தவங்க எதோ ஒன்றாலும் சாப்பிட்டுக்கீங்க, குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் இருக்கு, அவங்க மட்டும் வந்து பால் பாக்கெட் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா உங்க மாடியில இருந்து கயிறு கட்டி விடுங்க, நாங்கள் போடுகிறோம் அப்படின்னு போட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு 12 பாக்கெட் தீர்ந்து போச்சு, கையில இருந்து ஒடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு அம்மா அந்த குழந்தை கத்துறது செத்துருங்கிற நிலையில, தம்பி ஒரு பால் பாக்கெட் வேணும்னு கேக்குறாங்க. அந்த உதவி செய்த உள்ளங்களுக்கு ஒண்ணு கொடுக்க முடியலையேன்னு வருத்தம் இருக்கு. அப்ப கெஞ்சுறாங்க, யாராவது கொஞ்சம் கொடுங்களேன், ஒரு குழந்தைங்க உயிருக்கு அஞ்சு நிக்குதே, கொஞ்சம் கொடுங்களேன்னு கெஞ்சி, கடைசியில இது யாரோ ஒருத்தர் அரை பாக்கெட்டு உடைச்சு கொடுத்து அந்த குழந்தை கொடுத்தாங்க. யார் செஞ்சது? எல்லோர் உள்ளத்திலும் இந்த அன்பு கருணை ஊற்றெடுத்து இருக்கு. அதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பும் தேவையில்லை. நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொண்டால், நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு செய்யறது, கல்வி கூடங்களை அழைக்கிறது அல்லது சொல்லித் தர்றது, நூலகம் போன்று அமைக்கிறது, அல்லது 4 பேர்த்துக்கு வச்சு ஒரு செய்தியை சொல்லித் தர்றது, தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணி கொடுக்கறது, தண்ணீர் பந்தல், உணவு அன்னதானம் பண்றது, எல்லாமே கொண்டுக்கலாம். ஈகை என்பது தனிப்பட்ட நபருக்கு தொண்டு என்பது ஒரே நேரத்தில் பலருக்கும் உதவி செய்யல். தனிப்பட்ட நபருக்கும் எல்லோருக்கும் சேர்த்து, தனிப்பட்ட நபருக்கும் அது பன்மையை நன்மை தரும். ஒருத்தருக்கு செஞ்சா தொண்டிலின்னு ஆயிடாது, அந்த தொண்டின் பலனை தனிப்பட்ட நபரும் அனுபவிப்பாங்க. அப்ப பலருக்கும் உதவு செயல், புதுநோக்குடன் செயல்படுதல் அப்படின்னு ஒரு மனோபாவத்துக்கு வந்துட்டா இது எல்லோருக்கும் சாத்தியம். எல்லோரும், நாம் அனைவரும் அதை நோக்கிதான் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். இறை அதை நோக்கி நம்மை கொண்டுகிட்டே போகுது. இந்த தொண்டு உள்ளம் எப்பொழுது வரும்? மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க, உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களின் நோக்கம். உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு, எது கல்வி, செல்வம், புகழ் என்ன இருந்தாலும் சரி, நீங்க யாரெல்லாம் எதெல்லாம் உயர்வுன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் ஒன்றுபட்டு, தாழ்ந்தோர் அதுல குறைவா இருக்கவங்கள உயர்த்துவது. பொருள்ல கம்மியா இருந்தா அதை உயர்த்துறது. புகழ், செல்வாக்கு, புலன்பம், இறை உணர்வு, அறநெறி எதுல குறைவா இருக்கோ அதை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களின் நோக்கம். உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலக சமாதானம்
இதுதான் மகரிஷி வல்லூர் வார்த்தையில ஒப்புரவாதல், ஈக்குவாலிட்டி, கம்யூனிசம், அல்ட்ரூயிசம் இதுக்கு பேசுறார். உலக சமாதானம் என்ற அமைதி உண்டாம். உலக அமைதி எப்ப வரும்? உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே. இது பொருளாதாரத்தை பேசலைங்க, மனோநிலையில் எல்லோரும் அந்த கிட்டும் பொழுதே உலக சமாதானம் என்ற அமைதி உண்டாம். உயர்வு எனில் பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழி இயங்கள். உயர்வு எது எனில் பொருள், ஆட்சி, காமம், ஆசை, இது மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழி இயங்கள். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ஒண்ணு ஒழுக்கம், இரண்டாவது ஞானம், ஆறாவது அறிவில் நிற்பது என்ற வழி இயங்கள். உயர்வு பெற உயர்த்தி விட. ஏன்னா குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம உயர்வு பெற நிலையில இருக்கோம். அதே வளர்ந்துட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உயர்த்தி விட விரும்புவோரே ஒன்றுபடுவீர். நீங்க உயரணும்னு நினைச்சாலும் சரி, உயர்த்தி விடணும்னு நினைச்சாரே விரும்புவரே ஒன்றுபடுவீர் தொண்டு நிலையந்தோறும். எந்த தொண்டு நிலையம்? உலக சமுதாய சேவா சங்கம். இதே இந்த தொண்டை தான் எல்லா இடத்திலையும் மனவளக்கலை மன்றங்களாக ஸ்கை யோகா என்ற பெயரில் உலகம் முழுவதும் அனைத்து தொண்டு உள்ளங்களும் இந்த இயக்கத்தை மிகச் சீராக நடத்தி கொண்டிருக்கிறது. நாமும் செய்வது. ஏன்னா இதுல தெரசா ஒண்ணு சொல்லிருக்காங்க, நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களால் செய்ய இயலாது. அன்னை தெரசா செய்யறது எல்லாரும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதே அவரு சொல்றாங்க, மறுபடியும் அந்த அம்மா சொல்றாங்க, நீ என்ன செய்கிறாயோ அதை என்னாலும் செய்ய முடியாது. நீ செய்யற செயல் மிக அற்புதமா இருக்கு, அதை என்னால செய்ய முடியாது. ஆனால் நாம் சிலவற்றை இறைவனுக்காக ஆழமாக அர்ப்பணிப்புடன் செய்யலாம். எடுத்துக்குங்க, மனவளக்கலையில இருக்கிறவங்க எந்த நிலையில இருந்தாலும் உயர்வு பெற அல்லது உயர்த்தி விட, நீங்கள் அருள்நிதியா இருந்தால் சாதாரண நிலையில இருந்தா உயர்வு பெற வாங்க. உயர்த்தி விட அப்படின்னா நீங்க பிரம்மஞானம் முடிச்சு ஆசிரியர் பயிற்சி, துணை பேராசிரியர், பேராசிரியர், அறிவின் நிலையில் உயர்த்தி விட உங்களையும் தொண்டோடு நடத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அப்பேற்பட்ட அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற மகரிஷியின் வாழ்க்கையின் பிரகாரம் தொண்டுக்கு முழுசா அர்ப்பணிச்சு வரலினாலும் பரவாயில்ல, தொண்டு என்கிற ஒன்றை வாழ்க்கையில் ஒரு கடமையாக என்னாலும் தொண்டாற்ற முடியும், இயன்றவரை என்னை கெடுத்துக் கொள்ளாமல் இந்த தொண்டை ஆற்றுவேன் என்கிற மனோ ஒன்று மட்டும் நமக்கு போதும். நம்மளையும் உயர்த்தி கொள்ளும், பிறரையும் அது உயர்த்த உதவும் என்று சொல்லி அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.